So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to see that. ஸோ உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு டீடைல் ப்ரிடிக்ஷனா. ஸோ இந்த ரீடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாருக்குமே வந்து ரெசனேட் ஆகும். நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. லைக் இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் கைண்ட் ஆஃப் விஷயமா இருக்கு, இல்ல நோ கான்டாக்ட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸா இருக்கு. ஸோ ரீசன்ட் பாஸ்டா வந்து இப்ப பேசுறது இல்ல. ஒரு 1 மந்த்தா பிரேக் இருக்கு. இல்ல சில பேருக்கு லைக் மேக்ஸிமம் டியூரேஷன் கூட நீங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ரீடிங் வந்து லைக் காமனா எல்லாருக்குமே வந்து ரெசனேட் ஆகக்கூடிய ஒரு டாபிக் தான். அண்ட் தென் இது நம்ம வந்து ஒரு ஜெனரல் ப்ரிடிக்ஷன் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ, ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இதுல ரெசனேட் ஆக வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த டவுட்ஸ் வந்து வேண்டாம். ஓகே. ஸோ கைஸ் லைக் பிஃபோர் ஸ்டார்ட்டிங் தி ரீடிங் கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களோட ஹைப் நீங்க கண்டிப்பா வந்து குடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் தென் அவங்களோட லைஃப்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ வீடியோ பக்கத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல உங்களோட ஹைப் நீங்க கண்டிப்பா வந்து குடுங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். லெட்ஸ் see about your person, current feelings. ஓகே. இங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு மெசேஜஸ் வந்திருக்கு அப்டின்னு தான் நான் சொல்வேன். ரொம்ப கிளியராவே வந்திருக்கு இங்க மெசேஜஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா. ஸோ இங்க நம்ம வந்து வென் கம்ஸ் டூ இப்ப நீங்களா இருக்கட்டும், உங்களோட பெர்சனா இருக்கட்டும், இப்ப ரைட் நவ் நெறைய பேரோட கண்டிஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ, ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ் கூட இருக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த மாரி ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸுமே வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசக்கூடிய இந்த விஷயம் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப கம்மியாவே நீங்க வந்து பேசலாம். ஸோ சில பேர் வந்து பேசாமலே இருக்கலாம். ஒரு கம்ப்ளீட் அந்த ஒரு நோ கான்டாக்ட் எதுவுமே கிடையாது. சுத்தமா எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்ல அப்டின்ற கண்டிஷன்ஸுமே இருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப இந்த மாரி ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸுமே இங்க நெறையாவே வந்து இருக்கு. பட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, பெர்சனலா வந்து பார்க்குறப்ப நீங்களும் சரி, உங்களோட பெர்சனும் சரி, சில நேரத்துல வந்து நீங்க அவங்க கிட்ட வந்து நம்ம போய் பேசலாம், ட்ரை பண்ணலாம் அப்டின்ற மாரி நீங்க வந்து அந்த மாரி ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து உங்களோட சைட்ல இருந்து நீங்க எடுத்து பண்ணியிருப்பீங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஆம். வேறஎல்ஸ் உங்களோட பெர்சனோட சைட்ல இருந்தும் பார்க்குறப்ப, அவங்களுமே அந்த மாரி ஒரு சில விஷயம் வந்து அவங்களுமே வந்து பண்ணியிருப்பாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. இப்ப நீங்க எப்படி அவங்க கிட்ட வந்து பேச ட்ரை பண்றீங்களோ, அதே மாரி தான் அவங்களும் உங்ககிட்ட வந்து பேச வந்து ட்ரை பண்றாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஆனா, இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, 2 பேருக்குள்ளேயும் நெறைய சிமிலாரிட்டீஸ் இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க நீங்க வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா, லைக் இப்ப நம்ம வந்து பார்க்குறப்ப இது ஒரு ஒன் சைடட் மாரியே தான் உங்களுக்கு வந்து தோணும். அதாவது நீங்க மட்டும் தான் இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. நீங்க மட்டும் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க. உங்களுக்கு மட்டும் தான் வந்து என்னன்னா, இந்த பெர்சன பத்தின அந்த ஒரு கன்சர்ன் இருக்கு. அவங்கள பத்தி நீங்க தான் வந்து யோசிக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தின அதிகமான ஒரு நெனப்பா இருக்கட்டும், ஒரு திங்கிங்கா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நீங்க தான் பண்றீங்க அப்டின்ற மாரி உங்களுக்கு வந்து தோணும். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா கூட, இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இருந்திருந்தா கூட, இப்ப போற கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்கும்போது எப்டி தோணும் அப்டின்னா, ஒரு ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப் மாரியே தான் உங்களுக்கு வந்து தோணும். ஸோ நம்ம மட்டும் தான் இங்க பிரசன்டபிளா இருக்கோம் அப்டின்ற மாரி தான் உங்களுக்கு வந்து தோணும். ஆனா, இங்க வந்து நடக்குற விஷயமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, கம்ப்ளீட்டா வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு விஷயம் தான். இத நீங்க வந்து உங்க தரப்புல இருந்து உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்காது. மேபி அத நீங்க யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. அததான் இங்க வந்து உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போற விஷயம். ஆ இங்க வந்து என்னன்னா, லைக் நீங்க எப்படி இந்த பெர்சன் கிட்ட வந்து பேச நீங்க வந்து ட்ரை பண்றீங்களோ, இல்ல உங்க தரப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன்ஸ நீங்க வந்து போடுறதா இருக்கட்டும், அவங்கள நீங்க போய் நேர்ல மீட் பண்ணணும்னு நெனைக்கிறதோ, இல்ல அவங்க கிட்ட ஏதாவது ஒரு சில மெசேஜ் போடுறதோ, ஒரு கால் பண்றதோ, அந்த மாரி ஒரு சில விஷயம் வந்து நீங்களுமே அவங்க கிட்ட வந்து பண்ணணும்னு நீங்களுமே நெனைக்கிறீங்க.
ஆனா, இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, சேம் இதே மாரி உங்க பெர்சனுமே நம்ம வந்து பார்க்கும்போது, அவங்களுமே உங்ககிட்ட ஏதாவது பேச ட்ரை பண்றாங்க. அவங்களுமே உங்ககிட்ட ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு தான் ட்ரை பண்றாங்க. திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஒரு ரீஸ்டார்ட் நம்ம வந்து குடுக்கலாம். திருப்பி நம்ம வந்து பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். அப்டின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குமே இருக்கு. அவங்களுமே அத வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. இங்க வந்து என்னன்னா, நீங்க எப்டி ட்ரை பண்ணீங்களோ, அதே மாரி அவங்களுமே வந்து ஷூரா அவங்களுமே வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா, உங்க 2 பேருக்குள்ள நடுவுல வந்து நம்ம வந்து பார்க்குறப்ப, சில விஷயம் வந்து இன்னுமே ஒரு மாரி பிளாக்டா இருக்க மாரி தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ, இன்னுமே வந்து பார்க்குறப்போ உங்க ரிலேஷன்ஷிப் லெவல்ல வந்து ஒரு மாரி ஸ்டக்கா தான் இங்க வந்து இருக்கு. சில நேரத்துல நீங்க வந்து நீங்க போய் பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும்னு நெனைக்கிறப்ப, அவங்க உங்கள வந்து இக்னோர் பண்ணுவாங்க. இல்ல அவங்க உங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணும்போது, நீங்க அவங்கள வந்து இக்னோர் பண்ணுவீங்க. ஸோ, உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, லைக் மேபி இதான். மே பாஸ்ட்ல ஏதாவது சண்டை போட்டு வச்சிருக்கத ரிமெம்பர் பண்ணி, அவங்க உங்ககிட்ட வந்து பேசும்போது, பேச வேணாம் அப்படின்னு நீங்க ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல நீங்க அவங்ககிட்ட வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு அவங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணும்போது, அவங்க உங்கள இக்னோர் பண்ணாங்கறதுக்காக, நீங்க மறுபடியும் இப்ப அவங்க உங்ககிட்ட பேச வரும்போது, நீங்க அவங்கள வந்து இக்னோர் பண்ணலாம். ஸோ அந்த மாரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஒரு விஷயம் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் மைண்ட் செட்டாவோ, இல்ல இந்த ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்ப்ரமைஸ்லாம் விடுங்க. ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆறதுக்குரிய ஒரு விஷயமே இங்க வந்து இருக்க மாட்டேங்குது. சால்வ் ஆகாம நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அ ஒரு டைம்ல நீங்க கரெக்ட்டா இருக்கீங்க. அடுத்து அங்க பிரச்சனை உருவாகுது. இல்ல அவங்க கரெக்ட்டா இருக்கும்போது, உங்க தரப்புல இருந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் உருவாகுது. ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ஸா தான் மாறி, மாறி இங்க நடந்துட்டுருக்கு அப்டின்னு தான் சொல்ல முடியும். அப்ப நெறைய விஷயம் நம்ம வந்து பார்க்குறப்போ, ஒரு மாரி பிளாக்டா வந்து இருக்கிறது. பேசணும்னு ட்ரை பண்ணா கூட இப்ப 2 பேருமே ஓகே ஃபைன். இப்ப 2 பேருமே வந்து ஒரு ஹாய் அப்படின்னு நீங்க மெசேஜ் பண்றப்ப, அவங்க தரப்புல வந்து ஒரு ரீப்ளை வருது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க கிட்ட திருப்பி வந்து உங்ககிட்ட அவங்க வந்து பேசுறாங்க. ஆனா அவங்க பேசினதுக்கு அப்புறமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க நல்லா ஒரு விஷயம் கேர்ஃபுல்லா நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கான்வர்சேஷன் வந்து அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நல்ல ஒரு கான்வர்ஷனோ, இல்ல பழையபடி பேசுற மாரியே அதே மாரி அவங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுறதோ, பழகுறதோ, அந்த மாரி ஒரு விஷயம் அங்க நடந்திருக்காது. ஏதோ ஒரு விஷயம் அவங்க சொல்லணும்னு அவங்களுக்கு வந்து தோணுனா கூட, அவங்க அத உங்ககிட்ட வந்து அத சொல்லாம, அத அவங்களுக்குள்ளேயே வந்து மறைச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த கேப் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ, அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயம் வந்து இன்செக்யூரிட்டியா அவங்களும் சில விஷயம் அவங்களுமே வந்து இருந்திருக்கலாம். அந்த கேப் வந்து அவங்களுமே வந்து ரொம்ப பெர்சனலா வந்து அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இப்ப அந்த ஒரு கேப் ஆனதுக்கப்புறம், அ இப்ப உங்ககிட்ட வந்து அவங்க அவங்க வந்து ஒரு விஷயம் பேசணும்னு நெனச்சா கூட, அவங்க அத வந்து அப்படியே ஸ்டெப் பேக் ஆயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே நம்ம பேசலாம், நம்ம பேச போறோம், இதுதான் நம்ம வந்து பேசுவோம் அப்படின்ற மாரி எல்லாமே ப்ரிப்பேர் ஆயி அங்க அங்க பேச வேண்டிய நேரத்துல எதுவுமே வந்து பேசுறதில்ல. இல்ல நான் சும்மா தான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாரி கூட அவங்க வந்து என்னன்னா, அப்படியே பேச்ச மாத்துறதா இருக்கட்டும், இல்ல அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க அவங்க மனசுல ஆக்சுவலா என்ன இருக்கு, அவங்களோட இன்டென்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத எதுவுமே அவங்க வந்து ரிவீல் பண்ணாம தான் இருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அவங்களோட கரண்ட் எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ, அவங்களோட அந்த ஒரு ஹார்ட் சக்ராவும் சரி, அவங்களோட த்ரோட் சக்ராவும் சரி 2மே வந்து பிளாக்டா இருக்க மாரி தான் இருக்கு. அதாவது கம்யூனிகேஷன்ஸ் இங்க எதுவுமே சுத்தமா இல்ல. மனசுல நெறைய விஷயம் வச்சிருக்காங்க, நெறைய விஷயம் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி கூட உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா கரெக்ட்டா வந்து அந்த அந்த விஷயத்த பத்தி பேசும்போது எந்த கான்வர்சேஷனுமே அங்க வந்து இருக்காது. இல்ல அது அது வேற ஒண்ணும் இல்ல. அது அப்படியே பேச்ச மாத்துறது. இல்ல இல்ல அத இப்ப நான் சொல்ல விரும்பல. அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி. ஸோ சொல்ல வர விஷயத்த சொல்லாமலே அவங்களே வந்து தடுத்துடுறாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. மேக்ஸிமம் உங்க பெர்சனோட சைட்ல இருந்து. ஸோ கம்யூனிகேஷன் வைஸ் நெறைய பிளாக்கேஜஸ் இங்க நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். லிட்டரலி கம்யூனிகேஷன் பிளாக்கேஜஸ் இங்க ரொம்ப அதிகமாவே தான் இங்க வந்து இருக்கு. அண்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ இப்ப உங்களுக்குமே வந்து இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ஒரு கிளாரிட்டியுமே உங்களுக்கு வந்து இல்லாம இருக்கும். பெர்சனலா உங்களோட லைஃப்பயுமே நாம வந்து பார்த்தாலுமே, நெறைய விஷயத்துல வந்து இப்போதைக்கு உங்களுக்கு எப்டி தோணும் அப்டின்னா, அத வியூவர்ஸ் நீங்க பார்க்குறவங்க நெறைய பேருக்கு வந்து எப்டி தோணும் அப்டின்னா, உங்களோட லைஃப்ல இப்போ நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயம்னாலும் சரி, அது இந்த ரிலேஷன்ஷிப்ப தவிர்த்து நீங்க மத்த விஷயம் நீங்க எது நீங்க வந்து பார்த்தாலும், நீங்க இப்ப வேல பார்க்குற இடமா இருக்கட்டும், நீங்க படிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எதுனாலுமே சரி, இங்க வந்து என்னன்னா, லைக் நீங்க டிசைட் பண்ற மாரி தான் இருக்கும் எல்லாமே. அதாவது அடுத்தவங்க வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு சஜஷன் குடுக்குறதா இருக்கட்டும், இல்ல அடுத்தவங்க வந்து இப்போ உங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாராவது வந்து சஜெஸ்ட் பண்றத விட, உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, இப்ப நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து டிசிஷனுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்களா நீங்க என்ன விரும்புறீங்களோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அதுதான் நீங்க வந்து பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா, சில பேருக்கு இந்த இந்த முடிவு எடுக்கிறது வந்து ஒரு டஃப்பான டிசிஷனா சில பேருக்கு வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஏன்னா,
நீங்களா ஒரு விஷயத்த வந்து அடுத்தடுத்து நீங்க செய்ய போறீங்க. அந்த விஷயத்துக்கு நீங்க தான் வந்து தள்ளப்படுறீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் ரிலேஷன்ஷிப் மட்டும் சொல்லல. நான் பொதுவா காமனாவே தான் நான் சொல்றேன். அங்க வந்து என்னன்னா, நீங்க என்ன விஷயம் நீங்க வந்து டிசைட் பண்றீங்களோ, அதான் அங்க நடக்க போகுது அப்படிங்கிறப்போ, உங்களுக்குள்ள இந்த விஷயத்த நெனச்சும் ஒரு பயம் வரலாம். லைக் நம்ம எடுக்கிற டிசிஷன் கரெக்ட்டா இருக்குமா? இல்ல தப்பாயிருமா? இல்ல நம்ம எடுக்கிற கரெக்ட்டான இது ஒரு கரெக்ட்டான டிசிஷனா கரெக்ட்டான பாத்துவா போயிருச்சுன்னா பிரச்சனை இல்ல. சப்போஸ் இதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நம்ம என்ன பண்றது? இத நம்ம தானே எடுத்து செஞ்சிருக்கோம். இது நம்மளோட டிசிஷன் தானே அப்படிங்கிற மாரி மத்தவங்க உங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு சின்ன பயமே உங்களுக்கு வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ இந்த அ டைம்ல பொறுத்தளவுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி ஒரு சில கன்ஃப்யூஷன்ஸான இருக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப அதிகமாவே நீங்க வந்து பார்க்கலாம். இந்த ஒரு அட்லீஸ்ட் இந்த ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் வந்து பார்க்குறப்போ, நெறைய விஷயம் வந்து நீங்களாவே டிசைட் பண்ணி, நீங்களாவே எடுத்து செய்ற மாரி வரும். அதனால நெறைய கன்ஃப்யூஷன்ஸுமே உங்களுக்கு வரும். ஏன்னா, உங்களால வந்து கிளியரா எதுவுமே வந்து டிசைட் பண்ண முடியாது இந்த டைம்ல. அப்படின்றனால. ஓகே. ஏன்னா, இப்போதைக்கு வந்து என்னன்னா, லைக் நீங்க அந்த சிட்யூவேஷன்ஸ்க்கு தள்ளப்படுறீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். மத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன் குடுக்கிறத விட, நீங்களாவே தான் எடுத்து செய்ற மாரி ஒரு சில விஷயம் வந்து உங்களோட லைஃப்ல அந்த மாரியும் நடக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அண்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, 2 பேரோட தரப்புலேருந்து பார்க்கும்போது, உங்களோட சைடா இருக்கட்டும், உங்க பெர்சனோட சைடா இருக்கட்டும், 2 பேரோட தரப்புலேருந்துமே நம்ம வந்து பார்த்தோம் அப்டிங்கிறப்போ, 2 பேருக்குமே வந்து ஒரு 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 டைம் பீரியட் இப்ப நம்ம வந்து நான் நெறைய வீடியோஸ்ல கூட இத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு ஒரு லைஃபோட சைக்கிள் அப்டிங்கிறப்போ வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் ஒரு ஒரு அப்ஸ் அண்ட் ஒரு டவுன்ஸ் கண்டிப்பா வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அந்த அந்த ஒரு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்ட் மாரி தான். ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு வீல் மாரி தான். ஓகே. ஸோ இங்க வந்து பார்க்கும்போது சில விஷயம் வந்து இன்னுமே உங்களோட 2 பேரோட லைஃப்லயுமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்களோட லைஃப்ல ஒரு சில விஷயம் வந்து ஒரு மாரி பெண்டிங்கா தான் இங்க இருக்கு அப்டின்னு தான் சொல்லுவேன். ஓகே. அதாவது என்னன்னா, லைக் சம் கைண்ட் ஆஃப் அ ஒரு நம்ம ஒரு கார்மிக் லெசன்ஸா இத வச்சுக்கலாம். இல்ல வேர் எல்ஸ் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, இன்னும் உங்களுக்கு அந்த ஒரு டிவைன் டைமிங் இன்னுமே வரல அப்டின்ற மாரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு டிவைன் டைமிங் கான்செப்ட்டா கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்ப வந்து என்னன்னா, ஒரு 70% டூ 80% தான் நீங்களும் சரி, உங்களோட பெர்சனும் சரி, அந்த அந்த டைம் எனக்கு இப்ப தான் வந்திருக்கீங்க. பேலன்ஸ் அந்த ஒரு 20% ஓட கேப் இங்க வந்து இருக்கு அப்டின்ற பட்சத்துல, இன்னுமே வந்து லைக் அது ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா, இப்போ நம்ம வந்து அதுதான் நான் உங்களுக்கு கிளியராவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்களும் பேச ரெடியா இருக்கீங்க. அவங்களும் பேச ரெடியா இருக்காங்க. ஆனா 2 பேருமே வந்து என்ன சொல்றது? லைக் அது ஒரு கரெக்ட்டாவே போமாட்டேங்குது. நீங்க ரெடியா பேசும்போது இருக்கப்ப, அவங்க அத லிசன் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க பேச வரும்போது நீங்க அத லிசன் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ இப்படி ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சிட்யூவேஷன்ஸ் தான். ஸோ இந்த ஆன் அண்ட் ஆஃப் சிட்யூவேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப, இப்போதைக்கு உங்களோட லைஃப் சைக்கிள் 2 பேரோட லைஃப் சைக்கிளும் பார்க்கும்போது, ஒரு 70 டூ 80% அளவுக்கு தான் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு விஷயம் மாறிட்டே வருது உங்களோட 2 பேரோட ரிலேஷன்ஷிப்லயுமே. ஸோ பர்சனலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைஃபாவும் சரி, ரிலேஷன்ஷிப் வைஸ்மே நம்ம வந்து பார்க்குறப்போ, உங்க 2 பேருக்குமே அந்த ஷேடோ சைடோட ஒர்க் வந்து இன்னும் வந்து பெண்டிங்கா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த 70 டூ 80% ஆஃப் சேஞ்சஸ்னால தான் இப்ப நீங்க 2 பேருமே அதே மேட்ச் ஆஃப் எனர்ஜில வரீங்க. ஆனாலும் அங்க சக்சஸ் ஆக மாட்டேங்குது. ரிலேஷன்ஷிப் சக்சஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இன்னும் இந்த ஒரு 10 டூ 20% ஆஃப் விஷயம், இந்த கேப்பா இருக்க இந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஃபுல் ஆனா மட்டும் தான். அது அந்த டிவைன் டைமிங்ல தான் இருக்கு. ஸோ அந்த விஷயம் வந்து ஃபுல் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க 2 பேருமே நெறைய சேஞ்சஸ நீங்க வந்து பார்ப்பீங்க. அந்த பிளாக்டு எனர்ஜியே இல்லாம, அவங்க என்ன பேசணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க அத டைரக்ட்டா உங்ககிட்ட வந்து கன்வே பண்ணலாம். டைரக்ட்டா அவங்க கிட்ட வந்து பேசலாம். ஸோ நீங்க ஆசைப்படுற நெறைய விஷயஸ் இங்க வந்து ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகே. ஸோ மேக்ஸிமம் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, சில பேருக்கு வந்துட்டு லைக் ஒரு மினிமம் ஒரு 2 மந்த்ஸ் ஆஃப் டைம் எடுத்துக்கும். சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்போ, மேக்ஸிமம் ஒரு 4 மந்த்ஸ் ஆஃப் டைம் கூட வந்து எடுத்துக்கலாம். வென் இட் கம்ஸ் டூ இந்த ரிலேஷன்ஷிப்ல கம்ப்ளீட்டா நீங்க ஒரு சேஞ்சஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அண்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோப்பான ஒரு கார்டு தான் இங்க வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, நெறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வரும். பட் இன்னும் உங்களுக்கு வந்து இந்த டவுட்ஸ் இருக்கு. ஏன் வந்து எதுவுமே சரியா மேட்ச் ஆக மாட்டேங்குது. எல்லாமே கரெக்ட்டா வந்தா கூட, ஃபைனல்ல அந்த எண்டுல நம்ம வந்து பார்க்குறப்போ, ரிசல்ட் வந்து கரெக்ட்டா வரமாட்டேங்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இவ்ளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும், திருப்பி ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை ஆகுது. இந்த சின்ன பிரச்சனை வந்தாலும் வந்து ரிலேஷன்ஷிப்பே வந்து கம்ப்ளீட்டா ஒரு பிரேக் ஆகுது அப்படின்ற மாரி கூட, உங்களுக்கு அந்த பாயிண்ட்ல கூட கொண்டு போய் விட்டுருக்கலாம். ஸோ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லிட்டில் பிட் இங்க ஒரு சில கார்மிக் சிட்யூவேஷன்ஸ் 2 பேரோட டைமே நம்ம வந்து பார்க்குறப்ப, கொஞ்சம் ஒரு லைக் ஒரு ஹோப்பிங்கான ஒரு டைம் கிடையாது. இப்ப 2 பேருக்குமே. ஓகேங்களா? ஸோ அதனால அக்கார்டிங் டூ த சிட்யூவேஷன் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 2 டூ 4 மினிமம் ஒரு 2 மந்த்ஸ் ஆஃப் டைம் எடுத்துக்கும். மேக்ஸிமம் கேஸஸ்ல ஒரு 4 மந்த்ஸ் ஆஃப் டைம் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த பிளாக்கேஜஸ் வந்து கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க நெறைய சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்க முடியும். மத்தபடி 2 பேரோட மைண்ட் செட், 2 பேரோட தாட் ப்ராசஸ்
2 பேரோட எண்ணமே வந்து ஒரே மாரி தான் இங்க வந்து இருக்கு. 2 பேரோட எண்ணமே ஒரே மாரி அலைன்மென்ட்ல தான் இங்க வந்து இருக்கு. இட் இஸ் நாட் லைக் நீங்க மட்டும் தான் வந்து திங்க் பண்றீங்க அப்படின்னு கிடையாது. உங்க பெர்சனுமே தான் அந்த திங்கிங்ல வந்து இருக்காங்க. அண்ட் தயவு செஞ்சு வந்து என்னன்னா, லைக் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒன் சைடடா இருக்கோம். இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம மட்டும் தான் எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களோட பெர்சனோட சைட்லயுமே நம்ம வந்து பார்க்குறப்ப, அவங்களோட எனர்ஜியுமே அந்த ஒரு சேம் எனர்ஜி, சேம் கைண்ட் ஆஃப் வைபா தான் இங்க வந்து இருக்கு. ஸோ லெட்ஸ் சீ தட் இன்னும் உங்களோட சேனல் மெசேஜஸ் கூடவே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பெர்சனோட சைட்லருந்து பார்க்குறப்போ, ஸோ உங்கள பத்தின தாட்ஸ் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே தான் இருக்கு அப்படின்றது அகைன் த கன்ஃபர்மேஷன்ஸ். உங்கள பத்தின திங்கிங் அண்ட் தாட்ஸ் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அண்ட் தென் யாஹ் இதுதான் நான் வந்து உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 2 பேரோட தாட் ப்ராசஸுமே ஒரே மாரி தான் இங்க வந்து இருக்கு. அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, அது நெகட்டிவா இருந்தாலும் சரி. மேபி இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க சண்ட போடுறதுக்கு முன்னாடியே கூட, உங்க பெர்சன் ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வரும். நம்ம 2 பேரும் செப்பரேட் ஆவோம் அப்படின்ற மாரி கூட அவங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல ஏதாவது ஒரு சில இன்ட்யூஷன்ஸோ, இல்ல ஏதாவது ஒரு சில ட்ரீம்ஸோ, இல்ல அவங்களுக்கு ஏதாவது வந்து இந்த விஷயம் நடக்கும்போதே அவங்களுக்கு ஏதாவது வந்து ஃபீல் ஆயிருந்திருக்கலாம் ஸ்டார்ட்டிங்லயே. ஸோ அதனால என்னவோ இந்த பெர்சன் உங்ககிட்ட எதுவுமே வந்து சொல்லாம கூட அப்படியே ஒரு கேப் அங்க ஃபார்ம் ஆயிருக்கும். சில பேருக்கு அது ஒரு பூஸ்டிங் எனர்ஜியா கூட உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். எங்கடா இந்த பெர்சன் சடனா எங்கேயோ போயிட்டாங்க. ஒரு ஒரு பதிலும் இல்ல. எதுவும் பேசுறது இல்ல அப்படின்ற மாரி கூட அந்த ஒரு பூஸ்ட் அப் எனர்ஜி கூட நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் தென் இவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, நீங்களே வந்து பார்க்கலாம். இவனோட கார்ட்ல எவ்வளோ பயாஸ்டா இருக்காங்க அப்படின்றது. ஸோ நீ லைக் இப்போ நீங்க வந்து ஹேப்பியா இருக்கீங்க அப்படின்னா, இந்த பெர்சனுக்கு என்ன தோணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இவங்கள நீங்க இன்னும் இவங்கள நீங்க மிஸ் பண்ணலையோ அப்படின்ற மாரி அவங்க வந்து அந்த மாரியும் ஃபீல் பண்றாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த கார்ட்ஸ் நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம வந்து கிளியரா சொல்ல முடியும். ஸோ அவங்களுக்குமே உங்கள பத்தின அந்த தாட்ஸ் இருக்கு, நெனப்பு இருக்கு. நெனப்பு இல்லாமலாம் கிடையாது. ஆ மத்தபடி இங்க வந்து ஒரு சில இஷ்யூஸ், இங்க ஒரு பிளாக்கேஜஸ் இங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்றனால தான் உங்களுக்கு உங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ரிசல்ட் இங்க வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். மத்தபடி போத் த ஃபீலிங்ஸ் ஆர் பி லைக் மியூச்சுவல். 2 பேரோட ஃபீலிங்ஸுமே இங்க வந்து ஒரு மியூச்சுவலான ஒரு ஃபீலிங்ஸா தான் இங்க வந்து இருக்கு. ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டூ திஸ் ஷேடோ 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் வெல் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் பண்ணி வந்து குடுங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் கைஸ் அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைலைட் பின்னாடி கமெண்ட்ல நான் வந்து குடுத்திருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பெர்சனல் ரீடிங்ஸா இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, அண்ட் எஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் மேக்ஸ் டு மேக்ஸ் ரீடிங்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆன் ஸ்பாட் ரீடிங்ஸாவே உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்க ஆன் ஸ்பாட் ரீடிங்ஸ நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் மேக்ஸிமம் எல்லாரோட ரீடிங்ஸ்மே தான் நான் வந்து சொல்றேன். இட் இஸ் நாட் லைக் ஸ்பெஷலி அப்படின்னு கிடையாது. எல்லாரோட ரீடிங்ஸுமே வந்து உங்களுக்கு ஆன் ஸ்பாட் ரீடிங்ஸாவே வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரொடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டாரோ ரீடிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் அதுல வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். ஸோ கண்டிப்பா அதுல வந்து எல்லா வீடியோஸுமே நீங்க வந்து பாருங்க. உங்களுக்கு அது த்ரூ உங்களுக்கு நிறைய ஒரு சில கைடன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இன்னும் உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்ப பத்தி. ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் கைஸ் ஒன்ஸ் அகெயின் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாரி கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களோட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா வந்து குடுங்க. பிகாஸ் லைக் இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட பெர்சனல் லைஃப்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட் இன் த ஹைப் ஆப்ஷன் அஸ் வெல். அண்ட் தென் லைக் உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டட் டாபிக்ஸ்ல வீடியோஸ் வேணும்னாலுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க கேட்குற அந்த டாபிக்ஸ்ல நம்ம வீடியோஸ் எடுத்து நம்ம வந்து பண்ணலாம். ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கான வீடியோஸ் அதுவுமே வந்து கவர் அப் பண்ணி போடுறேன். And finally, guys, again and again, I want to repeat the same thing. உங்களோட support and both YouTube channel and as well as என்னோட Instagram channel நீங்க வந்து குடுங்க. And then உங்களோட friends and family members யாருக்காச்சும் traveling பிடிக்கும் அப்படின்னா, please recommend channel to them. And see you guys next time. Love you all. Take care. Bye.